இந்த வீடியோல நாம காலங்கள் ரிலேட்டடா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, போன வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நேத்து அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எஸ்டர்டே எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாளை இல்ல அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல டுமாரோ டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரம் இல்ல அப்படின்னா போன வாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல திஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். போன மாதம் இல்ல அப்படின்னா கடந்த மாதம் அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல திஸ் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாதம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். போன வருடம் இல்ல அப்படின்னா போன வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் இல்ல அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல திஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருடம் இல்லனா அடுத்த வருஷம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா a little while ago அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா a long time ago அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா at this time அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 1 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் 1 மணி நேரத்தில் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா in an hour அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல இல்ல அப்படின்னா வருங்காலத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா in future அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையில இல்ல அப்படின்னா இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா this morning அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மத்தியானம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு மதியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது this afternoon அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா this evening அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா today night இல்லனா this night இல்லனா today night this night tonight அப்படின்னு சொல்லலாம். முந்தா நேத்து இல்லனா நேத்துக்கு முத நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா day before yesterday அப்படின்னு சொல்லலாம். நாளன்னைக்கு இல்லனா நாளைக்கு மறுநாள் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா day after tomorrow அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா a few days ago அப்படின்னு சொல்லலாம். இப்போதெல்லாம் இல்லனா இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா nowadays அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்றது அப்படின்னா a few days later அப்படின்னு சொல்லலாம். இப்பவே அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா right now அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.